ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே எல்லா நிலையிலும் நம்மளை வழிநடத்தி ஆசீர்வதித்து கர்த்தரை துதிக்கும்படியாய் அவரை போற்றும்படியாய் கர்த்தர் கொடுத்த பெரிய பாக்கியத்தை நினைத்து நம் கடவுளுக்கு நன்றி சொல்றா. ஒரு விஷயம் எல்லாரும் கர்த்தர் துதிக்கலாமா, எழும்பலாமா? எழும்பி ஆண்டவரே கரம் கூட இருக்கட்டும் ராஜான்னு கேட்கலாமா? இஸ்ரவேலை ஆசீர்வதி கர்த்தருக்கு பிரியன்னு சொன்ன வார்த்தையின்படி இஸ்ரவேலாகிய தம்முடைய ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் சொல்லி ஆபிரகாம் சொன்ன தெய்வம் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரம் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு நம்மை அதிகமாய் ஆண்டவர் ஆஸ்வதிக்க போகிறார். நாளுடைய பிரதிஷ்ட நாள், நம்முடைய ஆலய பிரதிஷ்ட நாள், தேவனுக்கு மகிமை செலுத்த முடியாத ஒரு நாளை ஆண்டு கொடுத்திருக்கிறார். இந்த வாக்கியத்தை நினைத்து ஆண்டவரே நம்முடைய கிருபை எவ்வளவு பெரிது என்பதை அறிந்து சாட்சியாய் வாழ, மகிமை செலுத்த, தேவனுக்கு மகிமுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் கொடுத்த பெரிய பாக்கியத்தை நினைத்து ஆண்டவரே உனக்கு நன்றி ராஜான்னு கேட்கலாமா? கர்த்தரை ஆஸ்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். உன் பேரை பெருமைப்படுத்துவது மாத்திரமல்ல, உன் வாழ்க்கையின் அஸ்திவாரத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், வேதனைகள், கஷ்டங்கள், சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்து போட்டு இன்று முதல் நான் உன்னை ஆஸ்வதிப்பேன் சொன்ன தெய்வம் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரம் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்ற வார்த்தைப்படி அவனை நோக்கி பார். அவன் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, வெட்கப்பட்டு போனதில்லை. நீ அவரைத்தான் நோக்க பார்க்க போறா. உலகத்தின் மனுஷரே அல்ல, உலகத்தின் காரியங்களே அல்ல, உன்னை உருவாக்கின தெய்வம் உன்னை உள்ளங்கையிலே வரைத்து அழகு பார்த்த தெய்வத்தை நீ பார்க்க முடியாது வந்திருக்கிறார். ஆண்டவரே கரம் கூட இருக்கிற ராஜான்னு கேட்கலாமா? வல்ல செயல்கள் நினைத்து நீரை உள்ளவே பொங்குதையோ, வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளவே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை நல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை நல்லவரே வல்லவரே ஆராதனை. இது வல்லவர், நல்லவர் மாத்திரமல்ல, வல்லவர். என் வாழ்க்கையை நீ ஆசீர்வதித்து காத்து கூட தெய்வம். என் வாழ்க்கைக்கு வேதனைகள் எல்லாத்தையும் மாற்றி ஒரு கண்ணீரை கண்டே சொல்லி ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர் கண்ணீரை கண்டு நினைத்து ஆண்டவரே நன்றி சொல்வாக கொடுத்த பாக்கியத்தை நினைக்கிற ராஜா. ஆண்டவரே நோக்கி பார்க்க போய் பார்க்க 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 போய் வங்கி விலகட்டு ராஜா. ஆராதனை ஆராதனை நல்லவரே வல்லவரே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஒரு வார்த்தையை ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தெய்வம், வார்த்தையோட கண்ணீரை காண்கிற தெய்வம், சமீபத்தை பிறவத்தை அறிந்திருக்கிற தெய்வம். ஆண்டவரே என்னை நோக்கி பாருங்க ஐயா. நல்லவர் என்று சொல்ல கிருபை தந்திருக்கப்பா. என் வாழ்க்கையில் நல்லவராகவே வாழப்பா.
எவ்வளவு நல்லவர் தெரியுமா? நான் நல்லவர் என்பதை நான் வாழ்க்கையில் ருசித்து பார்த்திருக்கிறேன். என் தெய்வம் நல்லவர், என்னை வழிநடத்தக்கூடிய தெய்வம், என் காரியங்கள் எல்லாம் என் கண்முன் வைத்து என்னை பாதுகாக்கிற தெய்வம். அவரை தவிர வேறு ரட்சகரே உலகத்தை இல்லை. எந்த மாதிரி எப்படி வாழ்ந்துட்டு போகலாம், எப்படியும் வளர்ந்துட்டு போகலாம். இன்றைக்கு வாழ்க்கையில் ரகசியங்களை பார்த்து, உன் இருதயத்தின் அந்தரங்களை பார்த்து உன்னை வழிநடத்துகிற தெய்வம் ஒருத்தர் உண்டானா, உன் இருதயத்தின் அந்த எண்ணங்களை பார்க்க தெய்வம் ஒருத்தர் உண்டானா, அவர் தான் ரட்சகர். அவர் தேர வேறு ஒருத்தர் இல்லை. அவர் தான் உனக்காக எல்லாமே தன் சரீரத்தை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அவரை போல ரட்சகர் உலகத்தில் இல்லவே இல்லை. இன்னைக்கு கண்ணீரை காண்கிற தெய்வம் எப்படிப்பட்ட நிலைமையில் வந்திருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரியத்திலும் வந்திருந்தாலும் சரி, உன்னை பார்க்கிற தெய்வம் அவர் ஒருத்தர் தான். ஒரு இருதயத்தில் எத்தனையோ வியாழங்கள், குடும்பத்தில் எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, சரீரத்தில் எத்தனையோ பலவீனங்களோடு வந்திருந்தாலும் சரி, ஆண்டவர் உன்னை பார்க்கிறார். பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த இரத்தம் எனக்காக ஐயோ பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்த இரத்தம் எனக்காக ஐயோ பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை ஆராதனை, பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தர் ஐயா, நீ பரிசுத்தர் ஆண்டவரே. ஆண்டவரை நோக்கி பார்க்க முடியாத கிருபை தந்தீர் ஆண்டவரே. இந்த கிருபைக்காக நன்றி ராஜா. பரிசுத்தரே படைத்தவரே உள்ளங்களை வரைந்தது மாத்திரமல்ல, என்னை நடத்துகிற தெய்வம், பாதுகாக்கிற தெய்வம், தேவையில் என்னை அழைத்து வாழ்க்கை கிருபை தருகிற ராஜா. பார்க்க முடியாது கிருபை தந்ததே ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தில் காத்திருக்கு எவ்வளவு பெருமை தெரியுமா? உலகத்தை எத்தையோ மனுஷன் எப்படியோ யாருக்கெல்லாமா காத்திருக்காங்க, யார் வாழ்க்கைக்கோ காத்திருக்காங்க. இன்றைக்கு உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், உன் தருத்தர்கள் மாற்றப்பட வேண்டுமானால், உன் வறுமைகள் மாற்றப்பட வேண்டுமானால், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் மாற்றப்பட வேண்டுமானால், குடும்பத்தை சத்துரு பிசாசு எத்தனையோ காரியங்களை கொண்டு வருகிறான். கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல அலைகிறான். அது நீ பாதுகாக்கப்பட வேண்டுமானா ஒரே ஒரு வழி அவர்தான். அவர்தான் ஒரே வழி. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொன்ன தெய்வம். அவர் வேற ஒருத்தர் இல்லை. நேசரே முத்திரு பாதம் வந்தேன் நிம்மதி நிம்மதியே. நேசரே முத்திரு பாதம் வந்தேன் நிம்மதி நிம்மதியே. ஆனந்தமே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே.
வாழ்க்கை நடத்தக்கூடிய ரட்சகர் ஒருத்தர் தான். நீ வாழ்க்கை கண்ணீரை காண்கிற தெய்வம் ஒருத்தர்னா அவர் தான். கண்ணீரை மாத்திரம் யாரும் காண முடியாது. ஒரு கண்ணீரை கண்ட கர்த்தர் உன்னை கண்டு மாத்திரமல்ல, ஒரு மாளிகையில் வந்திருக்கிற ஆண்டவரே, உடைய ராஜ்யத்தில் உடைய ஆலயத்தை துதிக்கும்படியான கிருபை தந்தீங்க ராஜா. இந்த கிருபைக்காக நன்றி ராஜா. மாளிகையில் இருக்கும்படியாய் உம்மை துதிக்கும்படியாய் ராப்பகல் முழுவதும் உம்மை போற்றி துதிக்கும்படியாய் கிருபையை தந்தீர ராஜா. இந்த கிருபைக்காக நன்றி ராஜா. நான் கேளே அர்த்தனை ஆஸ்வதிக்க தெய்வம். என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, தஞ்சமே அவர்தான். அவரை விட்டு எனக்கு வேற வழியே இல்லை. அதை மனதிலே வைத்துக் கொண்டு ஆண்டவரே நமக்காக வாழ கிருபை தாங்கன்னு கேட்கலாமா? ராஜா உன் மாளிகையில் மகிழ்ந்திருக்கும்படியாய் என் கவலையெல்லாம் மறக்கும்படியாய் நீ கிருபை தந்தீரே ராஜா. இந்த கிருபைகளுக்காக நன்றி ராஜா. வேதனை நீங்கி சுகமாய் இருந்து சொன்ன தெய்வம், வேதனை நீக்கப்பட்ட கிருபை தாங்க ராஜா. கிருபை தாங்க ஐயா. அவருடைய கேட்கலாமா? எங்கு நிறைந்த யெகோவா எல்லோரும் ஆராதனை உமக்கே. எங்கு நிறைந்த யெகோவா எல்லோரும் ஆராதனை உமக்கே. யெகோவா ஜிக்கேனோ ஆராதனை உமக்கே.
மாறன்னு சொன்னா இந்த தேவாலயத்தில் மாத்திரம்தான், வேற எங்கேயும் மாறாது. வீட்டில் மாறாது, கடையில் மாறாது, தொழிலில் மாறாது. கஷ்டங்கள் மாறன்னா தேவனுடைய சன்னிதானத்தில் மாத்திரம்தான். அவர் தான் கண்ணீரை பார்க்கிறார், உன்னுடைய ஆயுதங்களை அறிந்திருக்கிறார், உன்னுடைய எண்ணங்களை அறிந்திருக்கிறார். எப்படிப்பட்ட நிலைமையில் வந்திருப்பா என்பதை யாருன்னு அறிந்திருக்கிறார். எத்தனையோ பாடுகள் மத்தியில், கஷ்டங்கள் மத்தியில், வேதனைகள் மத்தியில் ஆண்டவரே என் வாழ்க்கையில் விடுதலை வராதான்னு சொல்லி நீ காத்து வந்திருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு ஒரு விடுதலை தரக்கூடிய ரட்சகர் ஒருத்தர் உண்டானா, உன் வாழ்க்கையை ஆஸ்வதிக்க தெய்வம் ஒருத்தர் உண்டானா, உன் வாழ்க்கையை பராமரிக்கக்கூடிய தெய்வம் உண்டானா. ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர் உன் கண்ணீரையும் பார்க்கிறார். பரிசுத்தமாக்கும் யெகோவாவே காதிஸ், ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாக்கும் யெகோவாவே காதிஸ், ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவாவே சேலம், ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம்
இந்த கால வேலைக்கா சமூகத்தில் நன்றி ராஜா. எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கையில தந்தீங்கப்பா. இந்த பிள்ளைகள் வாழ்க்கையை அறிந்திருக்கீங்கப்பா. பாடுள்ள பிள்ளைகள் எத்தனையோ பேர் உண்டு, வேதனை உள்ள பிள்ளைகள் எத்தனையோ பேர் உண்டு, மனபாரத்தோடு வாழ்க்கையில் விடுதலை வராதான்னு சொல்லி காத்திருக்க பிள்ளைகள் எத்தனை பேர் உண்டப்பா. அறிந்திருக்கீங்கப்பா. குடும்ப கஷ்டம், குடும்ப சூழ்நிலைகள், பிள்ளைகள் வாழ்வில் ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு நல்ல ஆசீர்வாதம் இல்லை, ஏன் வாடுகிறேன் என்னக்கூடிய பிள்ளைகள் எத்தனையோ பேர் உண்டு. ஆண்டவரே, மனமிறங்கி இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் கண்ணீரை தொடங்கப்பா. ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர் பிள்ளைகள் கண்ணீரை பார்க்க மாட்டீரா? நிச்சயமாய் பார்ப்பீர். நிச்சயமாய் பிள்ளைகள் கண்ணீருக்கு விடுதலை கொடுப்பீங்கப்பா. எத்தனை சரீர பலவீனத்தோடு வந்திருந்தாலும் சரி, எத்தனை வேதனையோடு வந்திருந்தாலும் சரி, இன்று முதல் நான் உன்னை ஆசிரிப்பேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் சொல்லி ஆபிரகாமுக்கு சொன்ன தெய்வம் பிள்ளைகள் வாழ்க்கையை கண்ணீரை தொடைத்து அனுப்புங்க. பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க, வீதியான காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் ஏங்கி இருக்கிற நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்க, எல்லாரும் தயவுசெய்து உட்காருங்க. அண்ணாச்சி இப்படி வாங்க. ஹலோ, வாங்க, இப்படி வாங்க. அவர் எஸ்ஏ, ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். பல பிரச்சனை, பல பாடு. ஆனால் ஆண்டவர் நம்புகிறார். ஆண்டவர் அறியாத குழந்தை அந்த மனுஷன் முட்டு வலியிலிருந்து பெரிய பிரச்சனை. ஒரு நாள் சொன்னார், எனக்கு ஜெபம் பண்ணுங்க ஐயான்னு சொன்னார். ஜெபம் பண்ண உடனே விடுதலை ஆயிடுச்சு. அவர் நினைக்கவே இல்லை என் வாழ்க்கையில் இப்படி விடுதலை வருமா அப்படின்னு நினச்சி பார்த்தா. நான் சொன்னேன், ஆண்டவர் ஒருத்தர் தான் விடு தர முடியும், வேறு உலகத்தை யாரும் தர முடியாது, எந்த மனுஷனும் தர முடியாது, எந்த பணமும் தர முடியாது, எந்த டாக்டரும் தர முடியாது. இவருக்கு ஆண்டவர் கொடுத்த விடுதலை மெய்யான விடுதலை. காரணம், என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே,
உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினி. சுத்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினி. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினி. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினி. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. ஹல்லேலூயா. பக்கத்தில் ஆர்சி கோயிலில் கடந்த வருஷம் வரும்போது பிரசிடெண்ட் இந்த ஊருக்காரர், நாட்டாண்மை பிரசிடெண்ட்டு, கை தூக்க முடியாது, கை அசைக்க முடியாது. வந்து கேட்டால் அந்த ஃபாதர் சொன்னாங்க, ஐயா ஒரு கை அசைக்க முடியல, கால் அசைக்க முடியல, எப்படியாவது ஒரு விடுதலை வேணும்னு சொன்னாங்க. ஆண்டவர் ஐயா, அது பேர் ஜான்சனா, ஒரே வார்த்தை விடுதலை கொடுத்தார் ஆண்டவர். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் விடுதலை தரப்போகிறார். எந்த நிலைமையில் வந்திருந்தாலும் சரி, கையை காலை ஆசிச்சு 2 சாமியில் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, பாலையுத அவள் வந்து தாவீது ராஜா இதனுடைய பெட்டியை உடன்படிக்கை கொண்டு வருவான். நடனத்தோடு குதிச்சு வருவான், நடனத்தோடு குதித்து வருவான். பாருங்கள், 30,000 பேர் கூட வந்தது. 30,000 பேர், இவ்வளோ பெரிய மகிமை. அதே போல் ஆண்டவர் துதிக்கும் போது சரீரத்தை எந்த பலவீனம் வந்தாலும் அவரால் தான் விடுதலை தர முடியும். அதே தெய்வம் இவர் வாழ்க்கையில் விடுதலை கொடுத்துருக்கிறார். அது ஜான்சன் வாழ்க்கையில் விடுதலை கொடுத்துருக்கார். அவரும் சொன்னார், நான் தான் மெய்யான ரட்சகன் சொன்னார். தருமபுரியில் தருமபுரி ஊரில் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் அனந்தபுரம் ஒரு கிராமம். அந்த ஊரில் ஒரு தம்பி, சாம்பரோட தம்பி ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சி வந்துட்டான். எங்கே போகணும்னு தெரியல. வின்சென்ட் செல்வகுமார் சொல்லி ஊழியக்காரர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? முகசியை கூட வருவாங்கல்ல, தெய்வ மனுஷன், ரொம்ப நாமத்துக்காரர், ரொம்ப மனுஷன். அவரை அனுப்பி ஊழியத்துக்கு போய் சொல்லிட்டார். ஆனந்தூருக்கு போன தம்பின்னு சொல்லிட்டார். அவ்வளோதான், ஆண்டவர் நடத்துவார்னு சொல்லிட்டார். சின்ன பிள்ளைகளை கையில் கூட்டிக்கிட்டு, மனைவியும் கூட்டிக்கிட்டு, ஒரு பைசா கிடையாது கையில், போயிட்டு ஒரு வீட்டில் போய் ஊருக்குள்ளே போனார். ஃபுல்லாக விக்கிரகம், ஊரை சுற்றி கோயில் தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பாட்டியம்மா பார்த்து திருநெல்வேலியில் உட்கார சொல்லியிருக்கு. திருநெல்வேலியில் உட்கார்ந்த உடனே நம்ம நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு அந்த பாட்டியம்மாவும் கூட இருந்திருக்காங்க. தம்பி வேணால் நேரம் ஆகிடுது, இருக்கீங்களான்னு கேட்டு இருக்க சொல்லிட்டாங்க. இருந்து கொஞ்ச நேரம் கழித்து சொல்லிட்டாங்க, இங்கே இருந்துறீங்களான்னு கேட்டிருக்காங்க. தம்பி சொல்லிக்கிறேம்மா, அதுக்கு தான் வந்திருக்கேம்மா, ஊழியத்தான் வந்திருக்கேன். இந்த பாட்டி இடம் கொடுத்தாங்க. இடம் கொடுத்து நிறைய பேர் வந்து சுகம் பெற்று நிறையா அற்புதமான ஆராதனை நடந்தது. பெரிய லெவலில் பேய்கள் போகுது, பல விதமான கிருபைகள் நடக்குது, எத்தனையோ விதமான காரியங்கள் நடக்குது. ஊரே ரட்சிக்கப்பட்டது. இந்த ஊர் பிரசிடெண்ட் அழகாக இருப்பார். ரொம்ப வாலிப மனுஷன், நல்ல மனுஷன். தவறான வாழ்க்கை வந்து அவருக்கு ஒரு எய்ட்ஸ் வந்துருச்சு. எய்ட்ஸ் வந்தோடனே யார்ட்டையும் சொல்ல முடியல. மனைவி தன்னை நேசிக்கிறத விட்டுட்டு பேர் கூட மனைவிட்டு சொல்ல முடியல. ரகசியமான முறையில் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தார். விடுதலை ஆகலைன்னு உடனே ரொம்ப வேதனை அவருக்கு, ரொம்ப வேதனை. இந்த வீட்டில் வந்து நிறைய பேர் ஜெபம் பண்ணி விடுதலை பண்ணிட்டு போன உடனே ராத்திரில் 12 மணிக்கு போல் இந்த ஆலயத்துக்கிட்ட வந்து கொஞ்சம் நேரம் நின்னார். அப்படியே நின்று அப்படியே நின்றுட்டு போயிட்டார். தொடர்ச்சியாக அந்த ஆலயத்துக்கு வரணும் ஒரு ஆசை. 12 மணிக்கு எல்லாம் ஊர் இடங்கள் வருவார். ஒரு நாள் வரும்போது அந்த தேவ மனுஷன் பார்த்துட்டு உள்ளே கூப்பிட்டார். வாங்க ஐயா, தினம் வர்றீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை வாங்க சொல்லி அவர் கேட்ட உடனே அவர் அழுதார். உடனே இவர் சொன்னார், ஒன்றும் கவலைப்படாதீங்க,
தெய்வம் உண்மையுள்ளவர். எத்தனையோ ஆண்டுகள் மரண பள்ளத்தாக்கில் கிடந்த மனுஷனுக்கு விடுதலை கொடுத்தார். ஒரு வாழ்க்கையிலும் விடுதலை தருவார் சொல்லி ஜெபம் பண்ணி விடுதலை கொடுத்த உடனே அவர் பெரிய மனுஷனாகிட்டார். அதே போல் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் ஆண்டவர் விடுதலை தரக்கூடிய நல்ல ரட்சகர். காரணம், கண்ணீரை காண்கிற தெய்வம் ஒருத்தர் உண்டானா அவர் இயேசு மாத்திரம்தான். ஒரு யாரையும் கண்ணீரை பார்க்க முடியாது. அவர் மாத்திரம்தான் ஒரு கண்ணீரை பார்த்து வாழ்க்கையில் விடுதலை தரக்கூடிய தெய்வம். காரணம், மனதுருகும் தெய்வமியா. தம்பி சேகர் லாலா குடியிருப்பு, இவரும் பாருங்க ஆண்டவர் பெரிய ஒரு விடுதலை கொடுத்தார். அவரை நம்பின பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. யார் யாரும் நம்புறீங்களோ நான் நம்புகிறேன். நான் நம்புறதுனால தான் ஆண்டவர் என்னை இவ்வளோ வயசு பிறகு என்னை தூக்கி எடுத்து சுமந்து எத்தனை மக்களுக்கு சாட்சியாக ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட கிருபை என் வாழ்க்கையில் தருவார். ஜெபம் பண்ணுவா பிள்ளைகளுக்கு. காரணம், இவர் அண்ணன் இன்னும் ஆண்டவர் முழுதும் அவர் மனைவி மகன் ஆண்டவர் நல்ல அறிஞ்சிட்டு வராங்க. இதை போல் தம்பி சேகர், உங்கள் ஆட்கள்லாம் ஆஸ்வதிக்கப்படணும், இன்னும் ஆஸ்வதிக்கப்படணும். கர்த்தரே தெய்வம்னு சொல்லணும். கர்த்தர் தான் தெய்வம், வேறு வழியே இல்லை. இப்படி கிருபையான தரணும். ஜெபம் பண்ணலாமா? அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இவர்களை பாதுகாத்து வழியெடுத்து வந்த கிருபைக்கு நன்றி ராஜா. அன்பு தம்பிமாரை பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. திருச்சுவை பிள்ளைகளை ஆஸ்வதிங்க. கிருபையின் கரம் கொடுக்கட்டும். அடியரை மறைத்து வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் தேங்கி இருக்கிற நல்ல பிதாவே, ஆமென். வேண்டாம், ஓடி உரைத்திடுங்கள். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுங்கள். தான் கூறி நம்மாமரை விட்டன கல்லறை போங்கல்கள் இளையாவுக்கு. தான் கூறி நம்மாமரை விட்டன கல்லறை போங்கல்கள் இளையாவுக்கு. நல்ல தகப்பனே, பகல் வேளைக்கான சமூகத்தின் நன்றி ராஜா. 5வது ஆலய பிரதிஷ்டையை கொண்டாடும் கிருபை தந்த பிள்ளைகளுக்காக நன்றி ராஜா. இந்த பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆஸ்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயங்கி இருக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினுள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியத்தையும் கிருபையும் ஆண்டு வாழ்க்கையை தந்திருக்கிறார். அந்த கிருபைகளுக்காக கடவுளுக்கு நான் நன்றி செலுத்தலாம். கிட்டத்தட்ட எனக்கு 60 வருஷத்துக்கு முன்னால், இப்போ எனக்கு 75 வயசு, ஒரு 15-14 வயசு இருக்கும்போது நான் வல்லத்துக்கு வந்திருக்கேன். இவர் ஒரு வியாபாரி, ஒரு கடைக்காரர், விறகு வியாபாரம் பண்ணுறவர். இந்த பார்டருக்கு விறகுங்கிறதுக்கான கூட்டிகிட்டு வந்தார். கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த கண்ணந்தேவன் டீ கம்பெனி ஒரு கம்பெனி இருந்துச்சு. அந்த ஃபேக்ட்ரி எனக்கு காட்டுறதுக்கு கூட்டிகிட்டு வந்தார். அப்போ அந்த ஸ்கூலை எனக்கு காட்டினார். டிடிடின்னு ஒரு ஸ்கூல் இருந்துச்சு, கூடார மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸ்கூலை காட்டினார். அவர் கூட எதுக்கு வந்தேன்னு சொன்னால், எனக்கு 2 புரோட்டாவும்
சிக்கன் லெக் பீஸ் வாங்கி தருவார் குழம்போட. அதுக்கு தான் அந்த ஆசைப்பட்டு சாப்பாட்டுக்கு ஒரு ஆசைப்பட்டு முழுசும் அவரோட காத்து கிடந்து நான் வந்தேன். இந்த ஊரை நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எவ்வளோ செழிப்பான பகுதி ஆயிடுச்சு. அது மாத்திரமல்ல மலை பிரதேசம், மலை அடிவாரத்தில் ஆண்டவர் இயற்கையாக கொடுக்க நல்ல வசதியான ஊர். நான் வசதியாக வாழ்கிறோமா, தாலை பிரதேசியோடு நம்ம வசதியாக வாழ்கிறோமா, அதை நினச்சி நம்ம வாழ்க்கையில் பார்க்கணும். நிறைய பேர் வாழ்க்கையில் நல்ல மனசு இல்லை, போராட்டங்கள், கஷ்டங்கள், குடும்பத்தில் பல பிரச்சனைகள், விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இல்லை. விட்டு கொடுக்க மனப்பான்மை இல்லாமல் மனுஷன் எப்படியோ நான் பெரியவன், நீ பெரியவன், நான் என்ன விட்ட வேறு யார் அப்படி எல்லக்கூடிய மக்களாக நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இது வாழ்க்கை இல்லை, ஒரு வாழ்க்கை தான். ஒரு வாழ்க்கையில் மனுஷன் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. வாழ்க்கை ஒரு உலகத்துக்கு கடந்து போகும்போது எந்த மனுஷன் எதையும் எடுத்து செல்ல முடியாது. அதுதான் மனசில் வைக்கணும். வாழ்கிற வாழ்க்கை புரோஜனமான வாழ்க்கையாக இருக்கணும், உண்மையான வாழ்க்கையாக இருக்கணும், கடல் பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். நேற்று எங்கள் ஸ்கூலில், சென்னையில் எங்கள் ஸ்கூலில் கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷன் ஏழை மக்களுக்காக கிட்டத்தட்ட ஒரு 7000 பேர் வந்திருப்பாங்க இந்த ஏரியா முழுவதும். அவ்வளோ நிறைய பார்த்தீங்கன்னா ஹேண்டிகிராஃப்ட்டு, கஷ்டப்பட்டவங்க, நடக்க முடியாதவங்க, பலவிதமான சூழல் பாதிக்கப்பட்டவங்க. அதுவும் ஃப்ராங்க்லின்னு ஒரு தம்பி பெங்களூர்ந்து வந்திருந்தான், நடக்கவே முடியாது. ஒரு சின்ன கிஃப்ட் வாங்குறதுக்காக அவ்வளோ தூரம் அங்கே வந்துட்டான். பார்த்து எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. மனைவியும் அவர் வந்தாங்க. காட்சியெல்லாம் பார்த்துட்டு நான் இரவு மத்தியானம் 1 மணிக்கு மேலே தான் கிளம்பி வந்தேன். எனக்கு 2 மணி ஃப்ளைட்டு. 3:45 தூத்துக்குடி இறங்கி ஒரு ஊருக்கு பக்கத்தில் ஒரு ஊருக்கு போயிட்டு, ஆத்துவாரத்தில் ஒரு அண்ணன் ஊருக்கு போயிட்டு அங்கே ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு, வெள்ள ஆஸ்பத்திரியில் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு, ஓடக்கரை, கரிசல், முக்கூடெல்லாம் போயிட்டு ராத்திரி 1 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கு வந்தேன். நைட்டு 1 மணிக்கு மேலே தான், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போவும் நான் எங்கள் சர்ச்சில் ப்ரோக்ராம் சாயந்தரம் 6:30 மணிக்கு, சாயந்தரம் 6 மணிக்கு நாங்கள் இருக்கணும் எங்கள் சர்ச்சில் ப்ரோக்ராம். அதனால் சாயந்தரம் ஃப்ளைட்டை டிக்கெட் போட்டு வந்திருக்கேன். நான் 3:30 மணிக்கு ஏர்போர்ட்டில் இருக்கணும். அதான் தம்பிகிட்ட சொன்னேன், தம்பி நான் 3:30 மணிக்கு நான் ஏர்போர்ட்டில் இருக்கணும்னா 1 மணிக்குள்ளேயான கிளம்பினா தான் போகணும். இதுக்கடையில் ஆழ்வாந்துலுக்கப்பட்டியில் ஒரு மேட்ச் ஒன்று நடக்குது. இங்கே தான் வந்து போகணும்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் ஒரே ஆசை. அதுக்கு தான் போகணும். அதை தான் நினச்சி நான் பார்த்தேன். வாழ்க்கையில் ஓடுற ஓட்டம் கடவுளுக்கு பிரியமான ஓட்டம் மாத்திரமல்ல, கடவுளை முன்னூச்சி ஓடக்கூடிய ஓட்டமாக, சாட்சியுள்ள ஓட்டமாக, மகிமையுள்ள ஓட்டமாக இருக்கணும். அதை தான் அதுக்கு பிரியமான வாழ்க்கை. நீ உலகத்தை ஒன்றும் சாதனை பண்ண போகிறதில்ல. நீ பண்ணுற சாதனை கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை. கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை. தாவீது அப்படி தான் வாழ்ந்தான். தாவீது ராஜா கரவல் ஆடுகளையும் பின்னாக மறைஞ்ச மனுஷன், ஒன்றுமே இல்லை. அவன் தகப்பான ஈசாயி 8வது மகன் தாவீது. ஒன்றும் இல்லை ஐக்கல்னு சொல்லி அவனை ஆடுமைக்கு அனுப்பிட்டான். காடில் தான் வனாந்தத்தில் அலைஞ்சான். வனாந்தத்தில் அலைஞ்சி எவ்வளோ தெரிஞ்சு எப்படியோ கஷ்டப்பட்டு வாழ்ந்து ஒன்றுக்குமே இல்லை நாய்க்கெல்லாம் மனுஷனை ராஜாவாகி தேவனுக்கு பிரியமான மனுஷனாய் மாத்திரமல்ல, தேவனுடைய ராட்சியம் கட்டப்படுவதற்கு மகிமுள்ள மகனாய் வாழ்ந்தான். தேவனுடைய ராட்சியம் கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, கடவுளுக்கு பிரியமான மனுஷனாய் வாழ்ந்தான். ஆண்டுக்கு பிரியமான மனுஷனாய் வாழ்ந்து, ஆண்டவருக்கு மகிமுள்ள மகனாய் வாழ்ந்து, கடவுளோடு வாழக்கூடிய மனிதனாய் வாழ்ந்தான். இதுதான் வாழ்க்கை. இது மனதில் நினச்சி நான் வாழ்கிற வாழ்க்கை. நான் ஒவ்வொரு நினச்சி பார்ப்பேன். அப்போஸ்தலர் 13:22 வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீதை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுப்பார். என்ன கொடுப்பார்னா, பின்பு அவனை தள்ளி ஈசாய்க்குமார் தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தி என் சித்தமான செய்வான் என்று சொல்லி அவனை என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். யாரை? தாவீதை. என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன்னு சொல்லி அவனுக்கு சாட்சி கொடுத்தான்னு வேதத்தில் வாசிக்கிறோம். இதுதான் வாழ்க்கை. இனி இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக வாழ்கிறோமா? கடவுளுக்கு பிரியமான மனுஷனாக வாழ்கிறோமா? இப்போ ஒரு வாழ்க்கை தான் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. கடவுளுக்கு பிரியமான மனுஷனாக வாழ்கிறியா? அதைத்தான் நம்ம வாழ்க்கையில் நினச்சி பார்க்கணும். ஒன்றுமே செய்ய முடியாது. எனக்கு சென்னையில் ஒரு தம்பி, நல்ல வசதியான தம்பி, பெரிய வசதியான தம்பி. யாராவது கேரளாண்டு பாடி வந்தாங்கன்னா வீட்டில் உள்ள ஸ்டார் லைட் ஆஃப் பண்ணி சொல்லிடுவாங்க. ஒய்ஃபை சொல்லிடுவாங்க, லைட் ஆஃப் பண்ணிடு 4 பேர் உள்ளே வந்து காசுக்குள்ளே வந்துடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு காப்பி கொடுக்கணும், லைட்டை போடணும், கதவை திறக்கணும், எதுக்கு வேலை பாரான். 2வது கடையில் உட்காந்துருப்பார், நல்ல வசதியான மனுஷன். ஏதாவது ஒரு ஆலயம் இல்லாத இடத்துல ஆலயம் கட்டணும்னு நினச்சி வந்தாங்க சொன்னால், ஆலயம் கட்டுறதுக்கு வசூல் பண்ண வாராங்க தெரிஞ்சால் பிறவாசலில் இறங்கி ஓடிடுவாராம். பையன்கிட்ட சொல்லிடுவாராம், முதலாளி வெளியே போயிட்டாங்க சொல்லிவிடு, முதலாளி இல்லை, எப்போ வருவாங்க சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுவாராம். ஆனால் அவர் இன்னும் கொண்டு போகல, தரித்திரம் ஆகிட்டார். இப்போ ரொம்ப கஷ்டமாயிட்டார்.
ஏன்னா ஒன்று வாழ்ந்து புரோஜனம் இல்லை. வாழ்ந்தால் 4 பேர் புரோஜனம் வாழணும். இல்லை நீ வாழ்ந்து புரோஜனமே கிடையாது. அதாவது நீ வாழ்கிற வாழ்க்கை தவனுக்கு பிரியமான வாழ்க்கையா, ஆண்டோடு வாழக்கூடிய வாழ்க்கையா, கடவுளுக்கு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையா, ஆண்டோடு வாழக்கூடிய வாழ்க்கையாக வாழணும். அப்படி வாழ்ந்தால் தான் உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. எத்தனையோ குடும்ப சோதனை, வேதனை, ஏன் கஷ்டம், ஏன் வேதனை? ஒரு வாழ்க்கை சீரில்லாத வாழ்க்கை, கடவுளுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, ஆண்டோடு வாழாத வாழ்க்கை. கடவுளுக்கு பிரியமில்லாத மனுஷன் வாழ்ந்துக்கிட்டே இருக்கான். அன்றைக்கி அது வாழ்க்கையே இல்லை. நீ வாழ்ந்தால் ஒரு வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கை பகிர்ந்து சாப்பிட்டா பசியாருன்னு சொல்லுவாங்க. பகிர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் பசியான்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கையில் அன்பு இல்லை. எங்கள் ஊரில் சுரண்ட தவுசூரிச்சு நடந்தது. நான் சிறுபையனாக இருக்கும்போது, சிறுபையனா ரொம்ப நாளைக்கு முன்னால் இல்லை, கொஞ்சம் நான் 40 வருஷம் 35 வருஷத்துக்கு முன்னால் வெளியே வாழைக்குலை தொங்குச்சு. பிரசிங்கர் வந்தவர் என்ன பண்ணார், பஜனைக்கு வந்தவர் பஜனைக்கு வந்து பாடிக்கிட்டே இருந்தவர் அந்த வாழைக்குலையை பார்த்தாரு. நடுவே பழத்திருந்த பழத்தை பார்த்தாரு. இயற்கையாக பழுத்த பழம் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார். அந்த பழம் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். உடனே என்ன பண்ணிட்டார், ஒருத்தர் அடித்து இந்த பழத்தை பிடிங்காந்து கொடுத்துட்டாரு. இது ஒரு மனுஷன் பார்த்துக்கிட்டு இருந்தான். இந்த குருவி இருக்க பனங்காய் விழுந்த கதை, அந்த ஊரில் 2 பேருக்கு போட்டி, 2 ஊருக்கு சண்டை, எப்படியும் பழத்தை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஊருக்கு கூட்டம் போட்டு 100 ரூபா அவதாரம் போட்டாங்க. 100 ரூபா ஃபைன் போட்டாங்க ஒரு வாழைப்பழத்துக்காக. என்றைக்கு 100 ரூபா அவதானம் போட்டாங்கன்னா சபை 2ஆக போயிடுச்சு. அந்த சபை வேறு, இந்த சபை வேறு. நீ வேண்டாம், எனக்கு வேண்டாம், உன் சபைக்கு நான் வரவே கூடாது, உங்கள் ஐயர் எங்கள் ஊருக்கு வரவே கூடாது, சண்டை விட்டு போயிட்டாங்க. இன்னும் சபை ஒன்றும் சேரலை. இதான் கிறிஸ்தவ அன்பு. இவனுக்கு இப்படி பண்ணால் கிறிஸ்தவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஒரு ஆண்டவர் சொல்லாரு, பலிபீடத்தில் காணிக்கை செலுத்த வரும்போது உன் சகோதரன் பேர் குறைவுண்டு காண்பாயானா பலிபீடத்தில் காணிக்கையை வச்சுட்டு சகோதரன் ஒப்புரவாகி பின் ஒரு காணிக்கையை செலுத்து. ஏன் செலுத்துன்னு சொன்னால், கண்ணு முன்னா இருக்க சகோதரன் நேசியாதவன் கடவுள் எங்கேயே இருக்கார், நீ அவரை எப்படி நேசிக்க முடியும்? இன்றைக்கி அப்படிப்பட்ட வாழ்க்கை நீ வாழணும். எத்தனை போராட்டம், எத்தனை கஷ்டம், எவ்வளோ கஷ்டம் தான் சரி, உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். ஆண்டவரோடு வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும். கடவுளுக்கு பிரயோஜனமான வாழ்க்கையாக இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு. நைட்டு நான் ஒரு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன். ரொம்ப சொன்னாங்க, ரொம்ப பல போராட்டம் பெறுதார். கிறிஸ்தவ அம்மா தான், அவர் டிசி மெம்பர். அவங்க ரொம்ப போராட்டம், ஏன்னா தாங்க முடியல, ஏன்னா இவங்க கொடுக்க டார்ச்சரை தாங்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், நீ ஆண்டு சுமந்து காத்திருக்கும் போது, தேவனுக்கு மகிமை செலுத்தும் போது என்ன போராட்டம் ஒன்று செய்ய முடியாது. காரணம் கேட்டு வாழ்க்கை சீரில்லாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்க, கடவுளுக்கு பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்க. நீ ஆண்டோடு வாழக்கூடிய வாழ்க்கை நீ வாழு. ஒரு வைராக்கியமான வாழ்க்கை. ஒரு எஸ்தராஜா வாழ்ந்தால, ஒரு ஐக்கியமான என் ஜனங்களுக்கு ஒரு பொல்லாப்ப, என் குலத்துக்கு ஒரு அழிவைனால இப்படி பார்க்க அப்படின்னு கேட்டால, அப்படி நீ வாழு, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நீ வாழுன்னு சொல்லி அவன்கிட்ட நான் கடந்து வந்தேன். போன் ஜோமனை சொன்னாங்க, ஜோம் பண்ணேன். அவன்கிட்ட சொன்னேன், காலையில் அர்ச்சுனன் ஒரு தம்பி என்னை தேடி வந்தார். காலையில் செய்யாத குற்றத்துக்காக 15 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்காரு. செய்யாத குற்றத்துக்காக ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிருக்காரு. அவங்ககிட்ட பிரச்சனை சண்டை வந்திருக்கு. இவர் சண்டை விலைக்கிட வந்திருக்காரு. சண்டை விலைக்கிடும்போது ஒரு வயதான அம்மா விலகினமாக அம்மா மேலே கை விட்டு இந்த மாதிரி கீழே செத்து போயிட்டாங்க. கடைசி இவர் உள்ளே போயிட்டார். 15 வருஷம் ஆயுள் தண்டனை. 3 வயசு குழந்தையில் 15 வருஷம் உள்ளே போயிட்டார். நீங்கள் அவருக்கு வர மாதிரி இருந்தார், அவருக்கு கொண்டு வர மாதிரி இருந்தேன் சாட்சிக்காக. அதுக்கு வேறு இடத்துல புக் பண்ணி போயிட்டாங்க. அவர் சொன்ன சாட்சியை பார்க்கும்போது சொல்லி அப்படியே அழுதுட்டார். கண்ணீர் விட்டு ஏங்கி எழுதார். இன்றைக்கி அவர் நல்ல பேர், நல்ல கிறிஸ்தவ பேர், நல்ல பேர் விட்டு மகிமையாக சாட்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். உலகத்தை எத்தனையோ பாடு இருக்கும். அவர்கிட்ட சொன்ன ஒரே ஒரு காரியம் அதுதான், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி, துன்பங்கள் தொல்லை எழுல்லை சூழ்ந்து கொண்டாலும்
போராட்டம் சரி, உன் வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். அதை தான் வாழ்க்கையை நினச்சிப்பார். உனக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்க சொன்னால் உனக்கு உறதும் ஒரு காரியம் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. வேதத்தில் வாசிக்க நீதிமொழிகள் 16 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, உன்னுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களும் இணங்குபடி செய்வான். வேதத்தில் வாசிக்கிறோம். வழி கர்த்தருக்கு பிரியமான வழியாக இருக்கா? ஆண்டவர் வாழக்கூடிய வழியாக இருக்குதா? எப்படி தான் பண்டிகை கொண்டாட முடியும்? வேதத்தில் வாசித்தம் இல்லை. மத்தேயு 1:23 வாசிக்கும்போது இம்மானுவேல் தேவன் நம்மோடு கூட இருக்கார், அவர் இயேசுன்னு பேரிடுவாயாக. தேவனோடு கூட இருக்கார். தேவன் கூட இருக்காரா? அது நீ வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கணும். ஏதோ பேருக்கு வாழ்ந்தோம், நானும் கிறிஸ்தவன், நானும் துணி எடுத்தேன், நானும் பண்டிகை கொண்டாடினேன், மட்டன் வாங்கிச்சு, இது கதை இல்லை. நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கா? தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கா? ஒரு பாரமுள்ள வாழ்க்கையா, தரிசனமான வாழ்க்கையாக இருக்கா? யாருக்கு ஜெபம் பண்ணக்கூடிய மக்கள் வாழ்றியா? அழிஞ்சு கொடுக்குற ஆத்துமாக்களை தேவனோட மந்திரி செய்யக்கூடிய பாத்திரமா, திறப்புக்கூடிய மகளாக வாழ்றியா? திறக்கூடிய மகனாக நீ வாழ்றியா? அதைத்தான் வாழ்க்கை தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் வாழ்க்கை நமக்கு பிரியமான வாழ்க்கை இருக்கணும், உங்களோட வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும். அப்படி என்னை தகுதிப்படுத்தி கொள்ள கிருபை தான்னு கேட்கணும். ஒரு முருதக்காய் அழுதான்ல, ஒரு பாக்கி என்ன சொல்லி அழுதான்? 127 நாடுகளை அரசாண்ட அகேஸ்வர ராஜா காலத்தில் ஒரு துஷ்ட ஆமான் கிறிஸ்தவ ஜனம் நொறுக்க சித்தமாக பாட்டான். கிறிஸ்தவ மக்களுக்கு விரோதமான நிறைய காரியங்களை செய்தான். கிறிஸ்தவ மக்களுக்கு விரோதமான சட்டங்களை கொண்டு வந்தான். எத்தனையோ சட்டங்கள் வந்தது. மொர்தெக்காய் என்ன சொன்னா? வேதனைப்பட்டான், கஷ்டப்பட்டான், ரெட்டு உடுத்தினான், சாம்பலில் புரண்டான், அழுதான். ராஜாத்தியா எஸ்தர் உட்காந்துருக்கா, எஸ்தர்ட்ட ஆள் அனுப்புகிறான். எஸ்தர் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. அவன் ஒரே வார்த்தை சொல்கிறான். வேதத்தில் வாசிக்கம் இல்லை. எஸ்தர் 3:17 வாசிக்கும் போது, இந்த காலத்தில் மௌனமாக இருப்பாயானால் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வேறு வழியாக வரும். அன்றைக்கு நீயும் தகப்பன் விட தப்ப மாட்டீங்க, அதை மட்டும் மனசில் வையின்னு சொன்னான். அது மனதில் வைத்தா ஒரே வார்த்தை சொன்னான், செத்தாலும் சாகிறேன், என் ஜனங்களுக்காக செத்தாலும் சாங்கன்னு சொல்லி ஒரு வைராக்கியமான வாழ்க்கையை எடுத்துக்கிட்டா. அப்படிப்பட்ட வாழ்க்கை உன் வாழ்க்கையில் இருக்கா? அப்படி சிந்தனை உன் வாழ்க்கையில் இருக்கா? இன்னைக்கு மிஷினரி இல்லைன்னா ஒரு அடி நல்ல மட்டும் கிடையாது. இந்த மிஷினரி வராமல் இருந்திருப்பாங்கன்னா ஒரு அடி நல்ல மட்டும் கிடையாது. இன்னைக்கு திருச்சபையில் எவ்வளோ அநியாயம், எவ்வளோ கொள்ளைகள், எவ்வளோ விதமான காரியங்கள், எவ்வளோ கஷ்டம். ஒன்றுமே இல்லை. உங்கள் குருவானவர் பாருங்கள், மாஞ்சோலையில் பிறந்தார். அவர் பிறந்தது அந்த ஒன்று தான் பாவம். அந்த இனத்தில் பிறந்த மக்கள்கிட்ட பிறந்தான் பாவம். அதை என்னால் நினச்சி பார்ப்பேன். அவர் இனத்தில் பிறப்பார், அவர் எப்பவும் ஏற்றிருப்பாங்க, அவர் ஒதுக்கி தள்ளிட்டாங்க. ஆனால் ஆண்டு விட்டார. நீ மனுஷன் அப்படி பார்க்குறான், இன்னைக்கு அப்படி தான் பார்க்குறான். இனத்தை, குலத்தை, நிறத்தை இதுதான் பார்த்து ஏமாந்து போகிறான். இது வாழ்க்கை இல்லை. ஒரு வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, நேசிக்கக்கூடிய வாழ்க்கை, கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை, ஆண்டோடு வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கணும். இதுதான் ஒரு பாரமுள்ள வாழ்க்கை. வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேருக்கா நான் மனசாப்படாமல் போயின்னு சொல்லி நினைவே படக்காண்டு கண்ணீர் விட்டு அழுதார்ல. இன்னைக்கு இந்திய தேசத்தில் 148 கோடி ஜனங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தெய்வமெல்லாம் தெய்வம்னு சொல்லி ஏமாந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே. இவளுக்கு ஆண்டவர் மரித்தாரே, ஆண்டவர் ரத்தம் சிந்தினாரே. ஒரு அப்படிப்பட்ட எண்ணம் வாழ்க்கையில் இருக்கா? ஆண்டவரே உமக்காக வாழக்கூடிய கிருபை வாழ்க்கையில் தாங்கப்பா. ஒரு வைராக்கியமான வாழ்க்கை, ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை. இந்த 5வது வருஷம் அதை கொண்டாடுறோம். நீ 6வது வருஷம் வரதுக்குள்ள எத்தனை ஆத்மாக்களும் மந்தையில் கொண்டு சேர்க்க பாத்திரமா நிற்போம். திறப்புரைக்குள்ள பாத்திரம் வைக்கணும். வைராக்கியம் வாஞ்ச வேணும், ஒரு எண்ணங்கள் வேணும். வேதத்தில் வாசிக்கும் இசைக்கியல் 22:30 வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் இருக்கவும் சுவரை அடைக்கிற மனுஷனை தேடினேன், ஒருவனை காணேன். ஆண்டவர் திறப்பில் மக்களை ஆண்டு தேடிக்கொண்டிருக்கிறார். திறப்பில் மக்களை ஆண்டு தேடிக்கொண்டிருக்கிறார். உண்மையான மக்களை தேடிக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் உண்மை கிடையாது. 95% கிறிஸ்தவ வாழ்க்கையில் உண்மை கிடையாது. டிசியானாலும் பரலோகத்துக்கு போக முடியாது, அவங்க யாராவது பரலோகத்துக்கு முடியாது. ஆண்டவர் ரத்தத்தால் கழுவப்பட்டு தேவனுக்கு மகிமையுள்ள வாழ்க்கை நீ வாழன்னு சொன்னால் உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. ஆண்டு கேட்கணும், ஆண்டவர் என் வாழ்க்கை பிரியமான வாழ்க்கையை இருக்க கிருபை தாங்க. இந்த 5வது ஆண்டு கொண்டாடக்கூடிய நாட்கள் எங்களுக்கு புரோஜனமான நாட்களாக இருக்க கிருபை தாங்க. இந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் கர்த்தரே தெய்வம்னு சொல்லணும். எலியா காலத்தை சொன்னாங்கல்ல, 3 வருஷம் ஆண்டவர் வானத்தை அடைச்சி போட்டார், மழையே கிடையாது. காரணம் மனுஷனுடைய அக்கிரமத்திலாம் மழை இல்லை. மழையெல்லாம் ரொம்ப வேதனை. அவன் சொல்கிறான்ல, 1 ராஜாக்கள் 18:22 வாசிக்கும் போது, கர்த்தர் தெய்வமான கர்த்தரை வணங்கு, பாகால் தெய்வமான பாகாலை வணங்கு சொல்லும்போது எல்லாம் சொன்னாங்க கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் சொல்லி எல்லாம் கொண்டாடுனாங்களே. காரணம், ஒரு தீர்க்கதரிசி ஒரு வைராக்கியமான வாழ்க்கையினால், தீர்க்கதரிசி வைராக்கியம் கடவுளுக்கு சாட்சியாக வாழ்ந்த வாழ்க்கையினால் 3 வருஷம் வானத்தை அடைச்சி போட்டாலும் ஆண்டவர் தம் தீர்க்கதரிசி கைவிடலை. ஆண்டவர் கைவிடவே இல்லை. 1 ராஜாக்கள் 17 வாசிக்கும் போது 3 வருஷம் பஞ்சம்,
ஆடு மாட்டுக்கு சாப்பாடு இல்லை. ஆகவரஜ உபதி அங்கே ஒரு அரண்மனை வேலைக்காரன் கூட்டிகிட்டு அலைகிறான். அலைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது தீர்க்கதரிசி எலியா பார்க்குறான். எலியா பார்த்தோன்னு சொல்ல உடனே, நான் தேசத்தில் நான் மலையிட கட்டளையிட போகிறேன், நீ உனக்கு தாழ்த்தி ஒப்புக்கொடு, உன்னை தாழ்த்தி ஒப்புக்கொடு ஆண்டு கேட்டார். ஆண்டு சொன்னா அது மாத்திரம் தீர்க்கதரிசி ஆண்டு கைவிடவே இல்லை. தீர்க்கதரிசி கைவிடவே இல்லை. மக்களெல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க சாப்பாட்டுக்கு. ஆனால் தன்னுடைய மகனை தெரிந்து கொண்டார். வேதத்தில் வாசிக்கும் இல்லை, சங்கீதம் 37:25 வாசிக்கும் போது, நான் இளைஞனாக இருந்தேன், முதுகுலனானே, நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்தேன்னு காணலன்னு பைபிளில் வாசிக்கும். பிள்ளைகளுக்கு ஒரு நாள் குறை வராது. நீ ஆண்டவரை தேடுவாயானால், கடவுளுக்கு மகிமை செலுத்துவாயானால், கடவுள் சாட்சியாக இருப்பாயானா, ஆண்டு ஒரு நாள் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். மோசேடு இது போல் நான் உன்னோடு கூட இருப்பேன். என் ஆண்டவர் வாழ்க்கையில் கொடுத்த வாக்குத்தத்தம் அதுதான். ஆண்டவர் இன்னைக்கு எத்தனையோ சீரழிவு நடக்குது. திருமணத்தை எத்தனையோ சீரழிவு மாத்திரமல்ல, திருச்சபை அழிஞ்சிக்கிட்டே இருக்குதே. ஆண்டவர் எப்படிப்பட்ட நீர் ஒதுக்காது மறிச்சீரா, இது ரத்தம் சிந்தினா ஆண்டவர்கிட்ட பார்க்கணும், கண்டு கேட்கணும். ஆண்டு ரத்தம் சிந்த ஒரு நாளும் பொய்யாகாது. ஆண்டவர் நோக்காக எனக்காக ரத்தம் சிந்தி மறித்தாரே, அந்த காரியம் ஒரு நாளும் பொய்யாகாது. நீ கடவுளுக்கு நீ வாழ்வாயானால், மகிமை செலுத்துவாயானால், மகிமுள்ள வாழ்க்கை நீ வாழ்வாயானால், ஆண்டவர் உன்னை விட்டு ஒரு நாள் விலக மாட்டார். 30 வெள்ளிக்காசு யூதாஸ் காட்டி கொடுத்தான். வேதத்தில் வாசிக்கும் இல்லை, மத்தேயு 26:15 வாசிக்கும் போது, நான் அவர்களுக்கு காட்டி கொடுக்கேன், நீ எனக்கு என்ன கொடுக்கன்னு கேட்டான். 30 வெள்ளிக்காசை கொடுக்கன்னு சொன்னாங்க. 30 வெள்ளிக்காசை கொடுத்தாங்க. அவன் வாழ்ந்த முடிஞ்சதா? 30 வெள்ளிக்காசை தேவாலயத்தை விட்டுறான்ல, வேதத்தில் வாசிக்கும் இல்லை. மத்தேயு 27:4 வாசிக்கும் போது, குற்றமில்லா ரத்தத்தை நான் காட்டி கொடுன்னு சொல்லி தேவாலயத்தை விட்டறிக்கான்ல, விட்டறிந்து மாட்டு நாண்டு கொண்டு செத்தான். நீ பணத்துக்கு ஆசைப்பட்டு வாழ்வாயானா, திருச்சபைக்கு விரோதமான வேலையை செய்து திருச்சபை காசை எடுத்து சாப்பிட்டு நீ வாழ்வாயானா, யூதாஸுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதே நிலைமை தான். யூதாஸுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டது? நாண்டு கொண்டு செத்தான். அவன் ஆத்மா சாந்தி அடையலை. ஆத்மா தரப்பில் இன்னும் அழுதுகிட்டே இருக்குது. ஐயோ, குற்றவ ரத்தத்தை காட்டி கொடுத்தனே, குற்றவ ரத்தத்தை காட்டி கொடுத்து சொல்லி அவன் ஆத்மா சாந்தி அடையலை. அவன் மனைவி பிள்ளைகள் ரோட்டுக்கு வர முடியலை. வரலாறு சொல்லுது, காட்டி கொடுத்த மனைவி போகிறா, காட்டி கொடுத்த பிள்ளைகள் போகிறான்னு சொல்லி யாரும் நினைக்கல, கேவலமாக நினைச்சாங்க. வேதத்தில் வாசிக்கும் இல்லை, மத்தேயு 27:19 வாசிக்கும் போது, பிலாத்து மனைவி சொல்கிறல்ல, நீதிமான் கொண்டு செய்யாதையா, ராத்திரி நான் அநேக பாடுகளை பட்டேன், அநேக வேதனைப்பட்டேன், நீதிமான் கொண்டு செய்யாதுன்னு சொன்னா. ஆனால் தன்னுடைய பகட்டு வாழ்க்கைக்காக, தங்கள் லக்ஸரி லைஃபுக்காக தண்ணீர் அள்ளி குற்றவாளி ரத்தத்துக்கு நான் பாக்கியமான இல்லைன்னு சொல்லி ஆண்டு சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தான்ல, வாழ முடிஞ்சுதா? பிலாத்துவால ஒரே மாதத்தில் நாடு கடத்தப்பட்டான். வரலாறு சொல்லுது, பிலாத்து ஒரே மாதத்தில் நாடு கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டான். இதுதான் வாழ்க்கை. கடவுளுக்கு விரோதமான காரியம் செய்வாயானால், தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமான காரியம் செய்வாயானா, ஒரு நாள் ஒன்று ஆண்டவர் மன்னிக்கவே முடியாது. ஒரு நாளும் மன்னிக்க முடியாது. ஒரு வாழ்க்கை கடவுளுக்கு பிரயோஜனமான வாழ்க்கை இருக்கணும். கேட்கணும், ஆண்டவரே என் வாழ்க்கையும் பிரயோஜனமான வாழ்க்கை இருக்க கிருபை தாங்க ஐயா. நீ குடும்பத்தை சாபைய, நிறைய குடும்பத்தை சாபைய, பிள்ளைகள் வாழ சீரில்லை, காரணம் உன் வாழ்க்கை சீரில்லை. நீ உண்மையாக வாழலை, உண்மையாக வாழலை, தேவ சபத்தை காத்திருக்கலை. நேற்று காலையில் என் கம்பெனியில் 9 மணிக்கு ஜெபம் பண்ணுவோம். காலையில் 9 மணிக்கு ஜெபம் பண்ணபடி தான் வேலை ஆரம்பிப்போம். ஜெபம் பண்ண ஒரு முஸ்லீம் பொண்ணு வந்தா, எங்கிட்ட வேலை செய்யறமாக்கா சொன்னா. அவ சொன்னா, என் வாழ்க்கை சீரழிச்சு போச்சு ஐயா, என் தகப்பனுக்கும் தாய்க்கு விரோதமான பாவத்தை செய்ததுனால ஒரு மனுஷனை திருமணம் பண்ண இஷ்டப்பட்டு அவர் 2 பிள்ளைகள், எனக்கு 2 பிள்ளைகள் பிறந்த பிறகு அவன் தவறான ஒரு வாழ்க்கைக்கு போனான். அந்த வாழ்க்கை கிடைக்கலன்னு சொன்ன உடனே சூசைட் பண்ணி செத்துட்டான். நான் புருஷனை இழந்துட்டேன், 2 பிள்ளைகளை அனாதையாகி வளர்த்தேன். என் தகப்பன் சொல்லிட்டாரு, தாயும் தகப்பனும் உன் இஷ்டப்படி தானே நீ போனேன், உன் வாழ்க்கை நீ இஷ்டப்படி பார்த்துருன்னு சொல்லிட்டாங்க. 2 பிள்ளைகளையும் கஷ்டப்பட்டு வளர்த்தேன். 2 வாலிப பிள்ளைகள் ஆகும்போது மகிட்ட சொன்னேன், அம்மா பாடு ரொம்ப கஷ்டமா, அம்மா பாடு ரொம்ப கஷ்டமா, நீங்களா சீரை வாழுங்க, ஒரு இடத்துல கூலிக்கு வேலை பார்த்தா தான் உங்களுக்கு சாப்பாடு தர முடியும்னு சொன்னேன். மூத்த மகன் எனக்கு தெரியாமலே ஒரு திருமணத்தை பண்ணிட்டு போயிட்டா. இன்னொரு பணத்தை 2 தினத்துக்கு முன்னால் என் அடுத்த மகளும் ஒருத்தனை திருமணம் பண்ணி ஃபேஸ்புக்கில் போட்டு அனுப்பிட்டா. அந்த மாப்பிள்ளையை திருமணம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போட்டா. பிள்ளைகள் நிலைமை என்ன? இந்த பிள்ளைகள் நிலைமை என்ன? என்ன பாவம் வீட்டு வாசப்படியிலாம் படுத்திருக்கும், வேற எங்கேயும் போகாது.
வீட்டு வாசல் நீ எப்படி வாழ்கிற, என் தாயை போல பிள்ளை நூலை போல சேலை, நீ வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமாக வாழுவாய். ஆனால் ஆண்டு உன்னாலும் உன்னை கைவிட மாட்டார். நீ பெற்றவங்களுக்கு விரோதமாக பாவம் பண்ணிட்டு என் வாழ்க்கை எனக்கு அமைச்சிக்க தெரியும், என் வாழ்க்கை எனக்கு தெரியும் சொல்லி ஓடுவானா வாழ்க்கை நீ அழிஞ்சு போயிடுவேன். அப்படிப்பட்ட காரியத்துக்கு பிள்ளைகளை ஞானமாக வளர்க்கணும். உலகம் சரியில்லாத உலகமாக ஓடிக்கிட்டு இருக்குது. பிள்ளைகளை ஞானமாக வளர்க்கணும். பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, எங்கே வராங்க, எங்கே போகிறாங்க, யார்கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க, ஏன் நைட்டில் வரல. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு தம்பி மகளை பற்றி ஒரு தப்பான எண்ணம் வந்தது. அவங்ககிட்ட சொன்னேன், தம்பி உன் மகளை பற்றி தப்பான அபிப்பிராயம் வருது, நீ ஸ்கூலுக்கு போ, டைமுக்கு போ, மத்தியானம் யார்கிட்ட பேசுகிறா, சாயந்தரம் யார் கூட வரா, அவளை போய் பாருன்னு சொன்னேன். கேட்க மாட்டேன்ட்டா. நான் ஒரு நாள் கூப்பிட்டு கண்டிப்பாக சொன்னேன், தம்பி ரொம்ப மோசமாக பொண்ணு போகிறாப்பா, தப்புன்னு சொன்னேன். என் பிள்ளைகளை குறை சொல்லுதான் குறையான்னு கேட்டா. அடுத்த நாள் அவள் என்ன நினச்சாலோ இந்த தகப்பன் தலையை சத்தியம் வச்சுட்டு போயிட்டா. போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் தகப்பன் ஃபோன் பண்ணி, நீ தகப்பனான்னு கேட்கா, எனக்கு இஷ்டப்பட்ட மாப்பிள்ளையை கட்டிக்கிட்டேன், நீ தகப்பனான்னு கேட்கா. காரணம் எவ்வளோ வேதனை பாருங்க. வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்வாயானால், தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்வாயானால், தேவனுக்கு சாட்சியுள்ள மகிமையை வாழ்க்கையானா. வேதத்தில் வாசிக்கம் இல்லை, சங்கீதம் 128 வாசிக்கும்போது கர்த்தருக்கு பயந்து வழிநடக்கணும் பாக்கியவான், உன் கைகளை பிரயாசத்தையும் சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி கனிதரும் திராட்சை செடியை போலவும் பிள்ளைகள் பந்திச்சுட்டு ஒளிவுமர கன்றுகளைப் போலவும் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் விதமாய் ஆஸ்வதிக்க விடுவான். கர்த்தர் சீயோனும் ஆஸ்வதிப்பார். ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வினை காண்பாய். பிள்ளைகளையும் எருசலேம் கொண்ட சமாதானத்தையும் காணும். வேதத்தில் வாசியம் பொய் இல்லை, உண்மையான வார்த்தை. வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாய் ஆண்டோட வாழ்க்கையோட வாழ்க்கை இருக்கணும். ஆண்டோட ஒப்பு கொடுக்கலாமா, ஜெபம் பண்ணலாமா, நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, என் கரங்களை உமக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்க கிருபை தாங்க ஐயா. பிள்ளைகளை ஞானமாய் வளர்க்கத்துக்காக கிருபை தாங்க ஐயா. இந்த உலகத்தை நாங்கள் அறியல சாமி. பொல்லாத பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கமலை யாரை விழுங்காலமோ சொல்லி பகுதியேடி சுற்றி திரிகிறோம்ப்பா. அதில் எங்கள் பிள்ளைகள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு ஏற்ற ஞானத்தை தாங்கப்பா. சாலமன் கேட்டான்ல, சாலமன் இத்தனை லட்சம் ஜனங்களை, இத்தனை கோடி ஜனங்களை என்னால் வாழ முடியாது, நடத்த முடியாது, இப்படி ஞானம் எனக்கு தேவைன்னு கேட்டான்ல. கேட்காத ஐஸ்வர்யத்தை ஞானத்தை ஆண்டு கொடுத்தார்ல. அதே கிருபையின் வாழ்க்கையை தாண்டு தருவார். அதே கிருபையின் வாழ்க்கையை தருவார். அட கேளு, ஆண்டவரே ஏற்ற ஞானத்தை தாங்க ஐயா, கிருபையை தாங்கன்னு கேளு. ஆண்டவர் கேளு. ஆண்டவர் இன்னைக்கு உன் காரியத்தை அறிந்திருக்கிறார். இருதயத்தின் எண்ணங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அருளாத